ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பாண்டிச்சேரியில் பாண்டி மெரினா அப்படி சொல்லிட்டு ஒரு பீச் இருக்குது. இன்றைக்கி அங்கே பாப்பா கூட்டிகிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு டிசைட் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போய் ரீச் ஆயாச்சு. ஆல்ரெடி நான் அந்த பாண்டி மெரினா பீச்சுக்கு போய் ஆப்போசிட்டில் இருக்க அந்த பீச்சில் மட்டுமே இருந்துட்டு நாங்கள் விளாண்டுட்டு வந்துட்டோமே தவிர, ஆப்போசிட்டில் இருக்க இந்த மாதிரி வந்து பிளேயிங் ஏரியா, அப்புறம் ரெஸ்டாரண்ட், அப்புறம் அந்த காஃபி ஷாப் இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது உள்ளுக்குள்ளே. அதுக்குள்ளே நான் போனதில்லே, தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். சரி, உள்ளே என்ட்ரான உடனேவே வந்து எனக்கு அந்த லொக்கேஷனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, நிறைய பேர் இருந்தாங்க. சரி, அதை நம்ம வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மாடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த மாடு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதில் ஏறுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அது நம்மளை கீழே உருட்டி விட்டுருச்சுன்னா நமக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பிங்க் கலர் லைட்ஸு, அந்த மேலே இருக்க அந்த ஷீட்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, கொஞ்சம் நேரம் அப்படியே அதை நின்று நான் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இந்த அழகாக இருந்துச்சுன்னு, அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து பாப்புக்குட்டியை வந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்லு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் பாப்புக்குட்டி கை பிடிச்சி ஆட்டி ஹாய் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு தெரிஞ்சவங்க வந்தாங்க. சரி, அவங்கள்ட்ட பேசிவிட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த குட்டி பசங்களெல்லாம் வந்து போட்டிங் போவாங்க இல்லைங்களா, அது வந்து எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி, நம்ம பாப்பாவும் வளர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம இங்கே கொண்டு வந்து விடணும் அப்படி சொல்லிட்டு நான் அதை வந்து நின்று பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சுற்றிட்டு இருந்தாங்க. இது வந்து கையில் வந்து பெடல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த போட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே நைட்டி ஷாப் இருக்குது, அப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கிளாத்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஷாப்ஸு. அப்புறம் எனக்கு முன்னாடி ஒருத்தர் கேமரா எடுத்துகிட்டு போனோன்னு, யாருப்பா அது எனக்கு போட்டியாக கேமரா எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி சொல்லிவிட்டு நான் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டுட்டு இருந்தேன். ஒன்றை மாதிரி அவங்களும் விளாக் எடுக்கிறாங்க போல் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பீஸா கார்னர் இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அப்படியே சும்மா லைட்டாக காட்டினேன். அந்த இடமே எனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குட்டி பசங்களுக்கு பைக் ரைடு அங்கே வச்சுருக்காங்க. 2 பைக் இருந்துச்சு, ரெட்டில் ஒன்று ப்ளூவில் ஒன்று இருந்துச்சு. இந்த குட்டி தம்பி வந்து அதை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதை அவங்க அம்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. சரி, அதையுமே வந்து கவர் பண்ணிக்கலாமேன்னு கவர் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து உள்ளே என்ட்ராயிட்டோம். என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா என் கண்ணில் ஸ்ட்ரெயிட்டாக பட்டது அந்த கொலம்பஸ் தான். எனக்கு எதுலேயுமே போகிறது கொஞ்சம் பயம், நான் ஏற மாட்டேன். ஆனால் பசங்க வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க அதில் போகிறதுக்கு. சரி, இந்த இங்கே ஒன்று போயிட்டு வருது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்டாக. அதை நான் இது வரைக்கும் நான் நேரில் எங்கேயுமே பார்த்ததில்ல, ஜஸ்ட்டு வீடியோவில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். இங்கே நான் பாண்டிச்சேரியில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன். பார்த்த உடனேவே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஐயோ, இதெல்லாம் எப்படி தான் போகிறாங்களோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு. அது இப்படி மேலே கீழே போயிட்டு வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ரொட்டேட் வேறு ஆகுது. ஐயோ, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது சொல்லிட்டு நம்ம எந்த காலத்துலையும் ஏற போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு நம்ம இது பண்ணுறோம் சொல்லிட்டு சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கொலம்பஸ் ஆடிட்டு இருந்தாங்க, அதில் கத்திட்டே ஆடிட்டு இருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு இருந்தேன். என் பசங்க தான் செம்ம ஜாலியாக வந்து எப்படா நம்மளை வந்து ஏதாவது ஒரு ரைடுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க, எப்போ நம்ம வந்து அதை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டே சுற்றிட்டு இருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கோ கோஸ்டர் அப்படி சொல்லிட்டு அங்கே போர்டு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஆவுன்னு கத்திட்டே இருந்தாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது இவங்க போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இந்த கேம் முடியறதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டு இன்னும் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து உள்ளே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போகும்போது ஒரு க்ரீன் கலரில் ஒரு சேர் மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே, அது நல்லா அழகாக இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு பாப்பா மட்டும் க்யூட்டாக ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ப்ளூ கலரில் ஒன்று சுற்றுது பார்த்தீங்களா, அதுவுமே பார்க்க செம்மையாக இருந்துச்சு. என்ன ஒன்று, இதுக்கப்புறம் நான் உள்ளே வந்த இது எல்லாமே வந்து குட்டீஸுங்களுக்கு, பெரிய பசங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே என்னோடய 2 பசங்களுக்குமே கொஞ்சம் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சு. என்னடா நம்மளெல்லாம் ஏற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. உங்களுக்குன்னே வேறு கேம்ஸ் இருக்குப்பா அப்படி சொல்லி நான் அவங்கள சமாதானப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெடல் பண்ணுற மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா வாட்டர் போட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க பசங்களுக்கு. அதை விட இது வந்து கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு, அதை விட பெரிய பசங்கன்னும் போது இவங்க நல்லா என்ஜாய் பண்ணி அதை கார் ஓட்டுற மாதிரியே நல்லா ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இதுலேயுமே வந்து பசங்க வந்து சின்ன வயசு பசங்களை தான் ஏற்றும் சொன்னங்காட்டி நாங்கள் வந்துட்டோம். சரி, நம்ம அதுக்குள்ளே டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் அந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே 3 பேருமே போகிறாங்க. நான் பாப்பாவை கையில் வச்சுட்டு அப்படியே இவங்க போகிறதையும் இவங்க அதில் கேமில் என்ஜாய் பண்ணுறதையும் ஒரு வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏறி போயிட்டுருக்குறாங்க. நல்லதாக ஒரு சீட்டை பிடிச்சி செட்டில் ஆகட்டும். நில்லுங்க 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 நில்லுங்க. ஒப்பீனியன் சொல்லுங்க, எல்லாம் ஒப்பீனியன் சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு ரைடு? நல்லா இருந்துச்சா ஜோய்? நீங்க என்ன சொன்னீங்க? அவ்வளோ ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லைன்னு தானே சொன்னீங்க? பயம் இல்லையா?
ஐயோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியில் ஆப்போசிட்டில் போயிட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் உட்காந்து காற்று வாங்கிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு போனோம். அப்புறம் வரும்போதே அங்கே ஒரு 2 ஒட்டகம் பார்த்தோம், ஒரு குதிரையும் பார்த்தோம். சரி அதை போய் கிட்ட போய் நம்மளும் பார்த்துட்டு அப்படியே பசங்களுக்கும் காட்டிட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த ஒட்டகத்துக்கு எவ்வளோ அழகாக வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அந்த ஒட்டகம் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நான் பார்த்துட்டே இருந்தேன். இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்குறோமே, சூப்பராக இருக்கே அப்படி சொல்லிட்டு பசங்களுக்கும் காட்டிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.